ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். என்னடா கல்கி, ரொம்ப நாளாக ஆளை காணும், ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அப்படின்ற மாதிரி வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, சில பல சிக்கல், சில பல நக்கல் எல்லாம் இருந்தனால என்னால் முழுமையான வீடியோவை போட முடியல. பட் இதுக்கு மேலே நான் போட்டுருவேன். ஆனால் என்ன ஒரு கஷ்டம்னா, நீ வீடியோ போட்டா என்ன போடலாம் என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எல்லாம் மாட்டிங்க போல். யாருமே கேட்கவே இல்லையப்பா. கல்கி ஏன் வீடியோ போடணும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அது அது கேட்கலாலும் எனக்கு நான் கேட்பேன். அதனால் நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன். சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். மேம், உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். நீங்க ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டீங்கன்னா 500. எவ்வளவு பிஸ்கெட் சாப்பிடுறீங்களோ அவ்வளவு அமௌண்ட். சேலஞ்ச் 500 எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கே. இன்னொரு பிஸ்கெட் எடுங்க. யார் என்ன கொடுத்தாலும் திங்க வேண்டியது. படுத்திருக்கா பாரு. டேய் சூப்பர்ரா. இதெல்லாம் எங்கடா யோசிக்கிறீங்க? தின்றதா இருந்தா போதும், எப்படியாவது பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணிடலாம். ஏதாவது வாங்கி கொடுக்கறத கொடுத்தீங்கன்னா பொண்ணுங்களை ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பஸ் ஸ்டாப்ல மட்டும் டிராப் பண்ணுவீங்களா? ஷூர், உள்ள வாங்க. தேங்க் யூ. நீங்க எந்த ஊரு? நான் சென்னை தாங்க. சிங்கிளா? சிங்கிள் தான். ஒரு செகண்ட் இருங்க. ஹலோ வர்ஷா, உன் புருஷன் என்கிட்டே சிங்கிள்னு சொல்றான், என்னன்னு பாத்துக்கோ. இப்படி மாட்டிக்கிட்டீங்களே பாஸ். என்ன பண்றது? வீட்டுல போயிட்டு பொண்டாடிட்டு அடி வாங்காம இருந்தா சரி. ஏய் நிர்மலே, ஏடா இங்க? ஏய் மச்சான், என்னடா இங்க இப்படி வந்து சுத்தி நிக்கிற? ஸ்வீட் வாங்கலாம் வந்தேன்டா. ஸ்வீட் வாங்குறதுக்கா? ஏண்டா இந்த ஸ்வீட் வாங்குறதுக்கு ஒரு கவர் போட்டியா? உனக்கு ஒரு கவர் போட்டு சுத்தலாம் இல்லடா? ஏதோ ஒரு கவர் இருக்குது. என்ன இது மாதிரி நான் தூக்கி போடுறேன். டேய் ஏண்டா இவ்வளவு கஸ்டமர் எல்லாம் போய் வந்து நிக்கறாங்க, நீ இந்த மாதிரி தொட்டை காமிச்சது புரியுதா? யாரா அவன்? டேய் உள்ள போற போஸ்டர்ல இருக்கிற மாதிரியே சுத்துறீங்களா? சரி டேய். ஆமா, இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ஏரியாவிலுமே ஒரு ஆள் இருப்பாரு. என்ன கேட்டீங்கன்னா, எது கேட்டாலுமே நான் தான்டா லோக்கலு, நான் இல்லைன்னா மச்சான் எதுவுமே நடக்காது மச்சான், எங்க போனாலுமே நம்ம தான் அப்படி இந்த சட்டை போட்டு தூக்கி விட்டுக்கிறது, அப்படி இல்லை சட்டையே நம்ம போறது. அவங்க எல்லாம் ஐயோ யார் சாமி நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பார்த்துட்டு ஓ நானா இது அப்படின்னா, தம்பி நம்ம இடம் பா வாப்பா அப்படின்னு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ. வாழ்க்கையில நீங்க பார்த்த ஒரு பெரிய விஷயம். ஏய் என்னடா அவங்க எதுவுமே சொல்லவே இல்லையாடா இன்னும்? டேய் எடிட்டரே, உனக்கு மூளை இங்க இல்ல, எடிட்டிங்ல தான் இருக்கு. கரெக்டா? போன பத்திலே பார்த்தவங்கள உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீவ சக்தி அதிகம். என்னங்க டயலாக் இது? இல்ல இது யார் எழுதி கொடுத்தான்னு ஒன்றும் புரியலையே. என்ன டயலாக்? பேசாம ஒரு மட்டும் வந்து சாப்பிட்டு போயிருந்தாலும் சாப்பிட்டு போயிருப்பாரு. சாப்பிட்ற மனுஷனை வந்து நீங்க இன்னொரு தடவை சாப்பிட்ருக்கீங்களே, ஏன் வந்து மறுபடியும் சாப்பிட்றீங்கன்னு கேட்குறீங்க பார்த்தியா? அந்த இடத்துல நானா இருந்தா ஐயோ மாட்டிக்கிட்டோமோ, சாரிங்க பக்கத்து வீடு மாப்பிள்ளை வீடுன்னு சொல்லி தப்பிச்சிருப்பேன். எங்க தலைவன் பார்த்தல அந்த டயலாக் பார்த்தல, உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீவ சக்தி அதிகம், அப்புறம் சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன், நீ கேட்கவே கூடாது அப்படின்ட்டாரு. நல்லா தான் இருக்கு, ஆனால் டயலாக்கு மாஸ். Look at my face. ஏங்க இந்த சின்ன வயசுல அப்படிதான் இந்த ஐஸ்காரங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எங்கெல்லாம் சின்ன சின்ன பசங்க இருக்காங்களோ அந்த இடத்துல தான் போயிட்டு ஆரன் அடிச்சுக்கிட்டு வெறுப்பேற்றுவாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கையில் காசு இருக்காது வாங்கி கொடுக்குறதுக்கு. அங்கே வந்து அடிப்பாரு பாருங்க, அவர் அடிக்கும் போது டப்பு நம்ம பையன் எப்பா ஐஸ் அப்படின்னும் போதெல்லாம் கையில் காசு இல்லையா ஏ போடா அப்படின்னாலும் போக மாட்டான், வீட்டுக்கு அந்த இடத்துல நின்று ஆரன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். இது வந்து அந்த மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப பாசமா பார்த்துப்பான், சண்டை போட்டாலும் திருப்பி பேசிப்போம், வேற அவன் கண்ணு பிடிக்கும். கண்ணா
கண்ணு ஆன உடனே என் கால் எடிட்டிங் எப்படி பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா? நல்லா தான்டா இருக்காரு. ஆனா அந்த 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 பொம்மைக்கும் இவருக்கும் நல்லா ஒத்து போகுது. நல்லா தான் இருக்கு. அவர்கிட்ட பிடிச்சதே அந்த கண்ணு தாங்க. அந்த கண்ணுல ஏதோ இருக்கு. என்னதான் இருக்குன்னு ஒன்றும் புரியல. ஒருவேளை கண்ணுல இருந்து கரண்டு வருமோ? ஏதோ நல்லா இருந்தா சரி. வாழ்க வளமுடன்.